முருகன் வரலையேன்னு கவலையில் இருக்கிறாங்க. அவங்களோட 2 அம்மாவும். அஞ்சலி ஒரு பக்கமும் கவலையாக இருக்காங்க. அவங்க அண்ணி அழுவதை பார்த்து அஞ்சலி வந்தோடனே நம்ம போயிட்டு இங்கே இவங்களோட மாமனார் வீட்டில் வந்து கேட்கலாம். அக்காவோட மாமனார் வீட்டில் துளசி அக்கா வீடு அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து அவங்க அம்மாவும் அஞ்சலியும் கிளம்புறாங்க. கிளம்பி போயிட்டு இந்த மாதிரி என் பையனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதை பார்த்துட்டு இவங்களுமே வந்துட்டு சரி அழுகாதீங்க, குழந்தைய காணோம், நம்மளோட பிள்ளைய எதுவாகிடுச்சு காணும்னு சொல்லிட்டு சொன்னால் யாருக்காக இருந்தாலும் கஷ்டமாக தான் இருக்கும், கிடச்சிடும், இவர்கிட்ட வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப்மே வந்துட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. அப்புறம் நீ கவலைப்படாதம்மா, நான் போலீஸ்கிட்ட பேசுகிறேன், போலீஸ்கிட்ட நானும் பேசினேன், ஆனால் அவங்க எந்த எதுவுமே ரெஸ்பான்ஸுமே சரியாக பண்ண மாட்டேங்கிறாங்க, தேட மாட்டேங்கிறாங்கன்னு அஞ்சலி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க பேசியிருப்பாங்க, மகேஷ் மேலே சந்தேகப்பட்டு அவரையும் தூக்கி வந்துட்டு உள்ளேயும் இது பண்ணியிருப்பாங்க. அவருக்கு ஜாமீன் கிடைச்சும் வந்துட்டு அவர் போகவே மாட்டேன், என் பொண்டாட்டி தானே எனக்கு கொண்டு வந்து விட்டா, அவளே வந்துட்டு என்னை ரிலீஸ் பண்ணணும், அப்போ தான் நான் போவேன், ஜெயிலே அவர் உட்காண்ட்ருக்காரு ஒரு பக்கம். இவர் வந்து இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பையன் காணும், அவன் வாய் பேச முடியாது, காதும் கேட்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார், ஃபோட்டோ இருந்தால் அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்ட்டு இவரும் வந்துட்டு துளசி அஞ்சலி கிட்ட வாங்கி ஃபோட்டோ அனுப்புகிறாரு. முருகன் ஃபோட்டோ பார்த்தோன்னே இன்ஸ்பெக்டர் ஷாக் ஆகிட்டு உடனே ஒரு ஃபோன் பண்ணி தனியாக பேசணும்னு சொல்கிறாங்க. இவரும் போய் தனியாக பேசுகிறாரு. இந்த மாதிரி நீங்கள் நம்ம தம்பி வெற்றி விஷயத்தில் அந்த ஆக்சிடெண்ட் கேஸில் அரெஸ்ட் பண்ண சொன்னால் அந்த பையன் தான் இவன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆஜராயிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அவனா அப்படின்னு ஷாக் ஆகிடுறாங்க. சரி நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரேன் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு இவர் வந்து அவங்க பெரிய பையனை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புறாரு. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அவங்க பெரிய பையன் வந்து முருகனை பார்த்தோன்னா அங்கே உங்கள் அம்மாவும் தங்கச்சியெல்லாம் கதறிட்டு இருக்கிறாங்க, குடும்பமே, நீ என்ன இங்கே வந்து உட்காந்துருக்கே, என்ன ஆச்சு, அவர் முதல்ல ரிலீஸ் பண்ணுங்கன்னு இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்ல, சார் இது வேறு ஒரு கேஸ், வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. சார் நீங்கள் சொன்னீங்களே ஆஜராக சொல்லி, அந்த பையன் தான், நான் வேற ஒருத்தனை தானே சொன்னேன், இவரை சொல்லி அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுங்க முதல்ல, அவன் என் சொந்தக்கார் பையன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. டே நான் பேசிக்கிறேன் நீ போடா அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அப்படியெல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியாது, வெளிவிட முடியாது, எஃப்ஐஆர் வந்துட்டு ஃபைல் பண்ணியாச்சு, அதனால் இப்படியெல்லாம் வெளியிட முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதனால் வந்துட்டு கடுப்பாயிடுறாரு. டே நீ போடா நான் பேசிக்கிறேன்னா அவங்க அப்பா அமுச்சு விட, இந்த பாரு இதுக்கு மேலே இவனை இது பண்ணலாம் முடியாது, முடிச்சு விட்ரு, என் பையனுக்கு முன்னாடி எதுவுமே எனக்கு முக்கியம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. அப்புறம் இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு, இருந்தாலும் வந்துட்டு வேறு வழி இல்லை, இவனை இது பண்ணலைன்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் சொல்லி சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு. முருகன் அதை வெள்ளந்தியாக சாப்பிட்ருக்கதை பார்த்து கான்ஸ்டபிள் வந்து பாவம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க, நம்மளுக்கு வேறு வழி தெரில, இவனுக்கு நம்ம பாவம் பார்த்தோன்னா நம்மளுக்கு தான் கஷ்டமாயிடும்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.